बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. பாஜக எம்எல்ஏ மாட்டிறைச்சி ஏற்றுமதி நிறுவனத்தை நடத்தி வருவது அம்பலமாகியுள்ளது. சோ நீ எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணுவீங்க பீஃப, ஆனா சாப்பிடக்கூடாது, வச்சிருந்தாலே கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரியிற ஒரு கும்பல், மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற ஒரு அமைப்பிலிருந்து பிரிஞ்சு வந்தவர்னு சொல்லிக்கிட்டாங்க. बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. இன்னைக்கு 39,000 கோடி ரூபாய் இந்த ஆட்சியில 14% கூடுதலாக மீட் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. இவர் ஆட்சியில் என்ன தடை செய்தாரா? என்ன இரட்டை வேடம்? இது மாதிரி எல்லா நிலைகளிலும் அவர்கள் பேசுவது ஒண்ணு, செய்வது ஒண்ணு. बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. கும்பிடுறது பசுமாட்டு, குருமா வைக்கிறது அதே மாட்டை. 4 முதலாளிகள் ஏற்றுமதி செய்யலாம் வெளிநாட்டுக்கு, ட்ரெடிஷனல் மீட் என்று. அதுல 4 முதலாளியில 3 பேர் ஐயது. இந்த கண்டிங்கா வேண்டாம்லாம் அவன் ஒரே ஒருத்தர் தான் கண்டிங்க வந்துச்சு. மாட்டுக்கு நான் இந்த வெண்ணைக்கு பட்டுக்கிறோம், ஆனா உலக நாடுகளுக்கு அந்த புடிங்கி ஏற்றுமதி செய்யும் மாற்று ட்ரெடிஷனல் மீட் இருக்கு. ட்ரெடிஷனல் மீட் இந்தியாவுக்கு அதிகமாக அந்நிய செலவை ஈர்த்து தருகிற ஒரே வர்த்தகம் மாற்றுகை ஏற்றுமதி. இதை பார்ப்போம். இந்த இந்து முன்னணி, பிஜேபி, இந்த RSS, இந்த விஸ்வ இந்து பரிஷத்து எல்லாம் சொல்லுவோம். இந்தியாவே அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுற கறி எதிரா மாட்டுக்கறி, அதிக வருமானம் ஈட்டி தருவதா மாட்டுக்கறி. அப்ப என்ன ஊழல் கேட்கறதுக்கு இந்த வேலை. बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. ஏன்னா இவர்களுடைய இரட்டை விடத்தை மக்கள் விளங்கிக் கொள்கின்றார்கள். என்னடா மாட்டுக்கறி தின்றதுக்காக ஒரு முஸ்லீம் அந்த 50 வயது முதியவரை போட்டு அடிக்கிறான், கொலை செய்யறான். இங்க என்னடா அப்படின்னா வேற ஒரு பக்கம் போய் சீனாக்கு போறாரு சுற்றுப்பயணத்துக்கு. சீனால போய் 2 வருஷம் உங்களுக்கு நாங்க மாட்டு இறைச்சி ஏற்றுமதி பண்ணுவோம் ஒப்பந்தம் போடுறாரு. யாரு? மோடி ஒப்பந்தம் போட்டு வர்றாருங்க. बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. ஆனா அதனுடைய நோக்கம் உண்மையிலேயே பசுக்களை காப்பாற்றுவது அல்ல, மாடுகள் மீது பிரியமே அல்ல. மாறாக என்னுடைய கணிப்பு முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக. ஆனா அது அவங்க செய்யும்போது இயல்பாக இந்துக்களில பசு மாமிசம் சாப்பிடறவங்களையும் சேர்த்துதான் அவங்களுக்கு தெரியாமலே செய்யறாங்க. ஆனால் அவங்களுடைய குறி என்பது பிற மதத்தவரை இதன் மூலமாக ஒரு அசூயைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக, அருவருப்போடு பார்க்க வேண்டிய மக்கள் தொகுதியாக காட்டி அந்த வெறுப்புணர்வை, வன்மத்தை அப்படியே வளர்ப்பதுதான். बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. மாட்டிறைச்சிக்கு எதிரான போராட்டங்களில் முன்னணியில் உள்ளவரும் பாஜக எம்எல்ஏவுமான சங்கீத் சிங்ஸும் அல்துகா என்ற பெயரில் மாட்டிறைச்சி ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வருவது அம்பலமாகியுள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் சங்கீத் சிங்சோம் உள்ளிட்ட 3 பங்குதாரர்களோடு இந்த நிறுவனம் இயங்கி வருவதும் தெரியவந்துள்ளது. அத்துடன் 2008ஆம் ஆண்டு முதல் அல் ஆனந்த் என்ற மற்றொரு மாட்டிறைச்சி ஏற்றுமதி நிறுவனத்தின் இயக்குநராக இருந்து வருவதும் தெரியவந்துள்ளது. बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. நரேந்திர மோடி கார்பரேட்டுகளுக்கு நலன்களுக்காகத்தான் பிரதமரானார். அவர் மக்களுக்கான ஒரு நலனுக்காக வேலை செய்யல. தமிழர் நலனுக்காக இது வரைக்கும் பெருசா எதையுமே பெருசா இல்ல, எதையுமே அவர் நடத்தினதே கிடையாது. இந்த இதுல பாத்தீங்கன்னா மாட்டு இறைச்சி தொழில் என்பது மிக முக்கியமானது. அந்த மாட்டு இறைச்சி ஏற்றுமதி என்பதுல இந்தியா உலகத்துல முதலிடம். இவன் மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னா பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற RSS எல்லாம் சொல்லிச்சே ஒழிய மாட்டு இறைச்சி ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு தடை செய்யவே கிடையாது. நினைச்சா தடை செஞ்சிருக்க முடியும். இந்த மாட்டு இறைச்சி ஏற்றுமதி வணிகத்தில் இருக்கக்கூடியவர்கள் குஜராத்திகள், அதாவது நரேந்திர மோடியினுடைய மாநிலத்தை சேர்ந்த மார்வாடிகள், ஜெயின்கள், குறிப்பா சொன்னா இந்த ஜெயின சமயத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் தான் இந்த மாட்டு இறைச்சியில் இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு இந்த நாட்டு மாடுகளுடைய கறி என்பது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. தமிழ்நாட்டில இருந்து மூக்கை கூட மூடிட்டு மயிலிறகால விசிட்டே போவாங்க. எறும்பு கூட பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதே ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர்களால் மாட்டு இறைச்சி ஏற்றுமதியில இந்தியாவிலே மிக முக்கியமான இடத்துல இருக்கு. உலகத்திலே நம்பர் 1 இந்தியா தான் மாட்டு இறைச்சி ஏற்றுமதியில் இருக்குது. அவர்களுடைய நலனை தான் மோடி தூக்கி பிடிக்கிறார். இன்னைக்கு மீட்டேன் திட்டத்தை கொண்டு வந்தது பிரசாத் மோடிங்கிற அதே குஜராத்திக்காரர் தான். இன்னைக்கு குஜராத்தி நலன்களுக்கு மையப்படுத்தி தான் இது முன்னணி நிறுத்தி இருக்கிறாங்க. அந்த அவர்களுடைய நலனை தான் மோடி தூக்கி நிறுத்தி இருக்கிறாரு. बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. இந்தியாவில மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் மாட்டு இறைச்சி எக்கச்சக்கமா ஏத்துறாங்க வெளிநாட்டுக்கு. எல்லாம் ஏற்றி ஏற்றுமதி பண்ணி கடைசியில இந்தியா மாட்டு இறைச்சி ஏற்றுமதியில முதலிடம் என்று பிரேசில முந்தக்கூடிய அளவுக்கு வருகின்றது என்றால் அப்போ ரெட்ட விடம் தானே இது. बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है.
அப்ப யார் அதை வந்து விற்க போறோம்? நம்ம குப்பனம் சுப்பனம் ஏற்றுமதி எல்லாம் பண்ணல. அதையே அவங்க வெளிப்படையா செஞ்சிருக்க கூடாது. வெளிப்படையா தயங்குறாங்களா? நீங்க எவ்வளவு விஷயங்கள் எதிர்க்கிறீங்க, அதெல்லாம் வெளிப்படையா தானே செஞ்சாங்க. அதான் நீங்க வெளிப்படையா செஞ்சா தெரிஞ்சு போயிரும்ல உங்களுக்கு. அதுதான் வந்து என்ன பண்ண நுணுக்கமாக சட்டத்தின் சந்துகள் சூழ்ச்சி தான் அவங்களுடைய தந்திரமே. வாழ்நாள் முழுவதும் சூழ்ச்சி மட்டும் தான் அவங்க. அதனால தான் இன்னைக்கு அங்க நிக்கிறாங்க. बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. பிங்க் ரெவல்யூஷன் மாட்டுக்கறி 24 லட்சம் டன் இந்தியா ஏற்றுமதி செய்யுது. இந்தியாவில அதிகமா ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரே பொருள் மாட்டுக்கறி. உலகத்துல எல்லா நாட்டு பயிலும் மாட்டுக்கறி திங்கலாம். சொந்த நாட்டுக்கறி தின்னா கல்லால் அடிச்சு கொள்ளலாம். தர்மம்டா, இது தர்மம். மாட்டுக்கறி வித்த காசு இன்னைக்கு. மாட்டுக்கறி நாங்க தின்னா கசக்கும். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? உலகத்துல மாட்டுக்கறி திங்காத ஒரு நாடு சொல்றா பாப்போம். எல்லா நாடும் திங்குது. எல்லா நாட்டுக்கும் கறியை ஏற்றுமதி செய்யற நாடு எதா? இந்தியா. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு நிர்வாகம்? बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. நாடு முழுவதும் பசுவதையை தடை செய்யும் என்ற அந்த ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் அதற்கான அடுத்தடுத்த நகர்வுகளை படிப்படியாக அரங்கேற்றி வருகிறது என்று சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதியினர், அது ஒரு மதத்தினர்லாம் இல்ல, மதத்துக்குள் பகுதிக்குள் பகுதிக்குள் பகுதி, ஒரு பகுதியினர் அதை வந்து புனிதமாக கருதுகிறார்கள். ஒரு 3% பேர். எனவே 97% பேர் அவர்களினுடைய விருப்பத்துக்கு இணங்க வேண்டும் என்கிறார்கள். காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி, நீ மலையும் கடலும் எங்கள் கூட்டம். பள்ளம் பறையன்னா உங்களுக்கு எதிரான ஜாதி. காக்கை குருவி உங்க ஜாதி, பசுமாடு உங்க ஜாதி, மனுஷன் மட்டும் உங்களுக்கு ஆகாத. ரொம்ப சந்தோஷம். நீங்க ரொம்ப அருமையா வீட்டுக்குள்ள விட்டுப்பீங்க. பள்ளம் பறையில பேசணும். இறைச்சிக்கு மகாராஷ்டிராவில் தடை விதிக்கப்பட்டிருப்பது மிருகவதை தடுப்பா அல்லது மதவாத அரசியலின் வெளிப்பாடா என்ற கேள்வியை நேயர்களிடம் வைத்திருந்தோம். மிருகவதை தடுப்பு என 30% நேயர்களும், மதவாத அரசியல் என 70% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக கூறி தத்ரி என்ற கிராமத்தில் ஒருவர் அடித்துக் கொலை செய்யப்பட்டார். நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இச்சம்பவத்திற்கு பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் பின்னணியில் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. ஒரு இஸ்லாமிய சகோதரரை பீஃப் இருக்குன்னு நினைச்சு கொலை பண்ண சம்பவம் உங்களுக்கு தெரியும். बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. நேனா காந்தி ஆட்டப்படாத மாட்டப்படாத நாயப்படாதங்கிறாரு. அவ மாட்டுக்கறி ஏற்றுமதிச்சுதான். இந்த பொருளை எங்க சொல்ற நீ? எங்க சொல்ற? மாட்டுக்கறி தீண்டாங்க கல்லால் அடிச்சு கொள்றாங்கன்னா மாட்டுக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்ல. बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வார் நகரில் வைத்து பசுக்களை கடத்தியதாக அடித்து கொலை செய்யப்பட்டவர் பால் வியாபாரி என்பது தெரியவந்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வார் நகரில் உள்ள பெஹ்ரோர் பகுதியில் வைத்து வென் பெஹ்லுகான் என்பவர் பசு பாதுகாவலர்கள் என பெயர் வைத்துக் கொண்ட கும்பலால் கடந்த சனிக்கிழமை அடித்து கொலை செய்யப்பட்டார். பெஹ்லுகான் பால் மாடுகளை வாங்கிக் கொண்டு தமது 2 மகன்களுடன் வாகனங்களில் திரும்பிய போது வழிமறித்து இந்த கொடூர சம்பவம் அரங்கேற்றப்பட்டது. बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. இது எல்லாமே என்ன நீங்க பாத்தீங்கன்னா காவி வெறியர்கள் செய்யக்கூடிய வேலை. நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும் மக்கள். அப்பாவி இந்து மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கும் சரியான முறையில செயல்படக்கூடியவர்களும் சப்போர்ட் செய்வாங்க. அவங்க இந்த காவி வெறியர்களை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. மாட்டுக்கறியை ப்ராசஸிங் பண்ணுகிற கம்பெனியை சங்கீத் சோம் 2009 இன்றும் நடத்துகிறார். அந்த கம்பெனிக்கு பேர் அல்துவா. அந்த அல்துவாங்கிற பேரை வைக்கணுங்கிறதுக்காக அங்க ஒரு முஸ்லீம் பார்ட்னரே இருக்காரு. இதை ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. நாங்க திருப்பி திருப்பி இந்த தேசத்தில் இருக்கிற இந்துக்களுக்கும் இந்தியர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியும் இல்ல என்னை போன்றவர்களும் சொல்வது என்னவென்றால், இவர்கள் அனைவரும் உண்மையான ஜீவகாருண்யம் பேசுகிறவர்கள் அல்ல. அரசியல் லாபங்களுக்காகவும் இந்த மாதிரி பணம் சம்பாதிப்பதற்காகவும் மக்களை பகடைக்காய். बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है.